ஓம் நமச்சிவாய. நாம் கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவத்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கடந்த 3 நாட்களாக நாம் வெள்ளியங்கிரி திருக்கோயில் பற்றி பார்த்தோம். அதாவது வெள்ளியங்கிரி ஆண்டவர் பற்றி விரிவாக பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது கோவை மாவட்டத்தின் தேவனாம்பாளையம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் அமனீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆலயத்துக்கு எவ்வாறு செல்வது? பொள்ளாச்சியிலிருந்து நெகமம் வழியாக கோவில்பாளையம் செல்லும் பஸ்கள், கிணத்துக்கடவிலிருந்து நெகமம் செல்லும் பஸ்கள் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வழியாக செல்கின்றது. தேவனாம்பாளையத்தில் ஊர் எல்லையில் ஆற்றுக்கு நடுவே இந்த கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் அமனீஸ்வரர், தாயார் அகிலாண்டேஸ்வரி, தலவிருச்சம் வில்வம் நொச்சி, தீர்த்தம் கற்பக நதி. அரிதாக சில ஸ்தலங்களில் மட்டும்தான் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் ஒருங்கே இருந்து அருள்வார்கள். ஆனால் அவர்களே ஒரே கருவறையில் சுயம்புவாக மேற்கு நோக்கி இருக்கும் அதிசயத்தை இங்கு நாம் பார்க்கலாம். பிரகாரத்தில் வெள்ளைக்கல் நந்தி, அஷ்டதேவதைகள், விநாயகர், முருகன், அர்த்த மண்டபத்தில் 8 கைகளில் ஆயுதங்கள் ஏந்தியபடி ருத்ரதாண்டவர், காளியின் சிலைகள் கலையம்சத்துடன் சிறப்பாக தூண்களில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தில் விசேஷ பிரார்த்தனை என்ன? சுவாமிக்கு வஸ்திரங்கள் சாத்தி பூஜைகள் செய்து வணங்கிட மனநோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை. நேர்த்திக்கடனாக சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள் பக்தர்கள். இந்த தலத்தின் பெருமை என்ன? தியானம் செய்வதற்கு ஏற்ற அமைதியான இடமாக உள்ள இந்த ஸ்தலத்துக்கு சுவாமியை வணங்க தேவர்கள் அடிக்கடி வருவார்கள். இதனால் தேவநகர் எனப்பட்ட இந்த ஊர் பிற்காலத்தில் தேவனாம்பாளையம் என்று ஆனது. இங்கு முன்னோர்களுக்கு அதிக அளவில் திதி கொடுக்கப்படுகின்றது. இங்கு மும்மூர்த்திகளும் சுயம்புவாக மேற்கு திசை நோக்கியபடி ருத்ராட்ச மேனி கொண்டவர்களாக அருள்புரிகின்றார்கள். நடுவே சிவன் வீட்டிருக்க வலதுபுறம் பிரம்மா, இடதுபுறம் விஷ்ணு தனித்தனியேயும், மகாமண்டபத்தில் பீடத்தில் விநாயகருடனுமான அகிலாண்டேஸ்வரி தெற்கு நோக்கியும் காட்சியளிக்கின்றார்கள். இந்த கோவில் கற்பக ஆற்றுக்கு நடுவே ஒரு பாறையின் மீது அமைந்திருக்கின்றது. ஆற்றில் நீர் செல்லும் காலங்களில் கோவிலை சூழ்ந்தபடி நீர் செல்லும். அதனால் அந்த சமயங்களில் இறைவனை வணங்கி செல்வது சற்று சிரமம். இங்கு நீண்ட காலமாக பாம்பு ஒன்று வசிப்பதாகவும் அது சில சமயங்களில் சுவாமி கருவறைக்குள் சென்று இறைவனை சுற்றுவதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றார்கள். நியமா முனிவர், தேவர்கள், சித்தர்கள், அடியார்கள் உட்பட பலர் வணங்கி சென்றிருக்கின்ற இந்த கோவிலில் சுவாமியை வணங்க பேண்ட் சட்டை அணிந்தவர்களுக்கு அனுமதி கிடையாது. வேட்டி கட்டி சென்றால் மட்டுமே இறைவனை அருகிலிருந்து தரிசிக்க முடியும். இந்த ஸ்தலத்தின் தலவரலாற்றை பார்ப்போம். மும்மூர்த்திகளே தமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று விரும்பிய அத்திரி மகரிஷிக்காகவும் அவரது மனைவி அனுசுயாவின் கற்பின் மகிமையை உலகிற்கு எடுத்துக்காட்டவும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடியார் வேடமிட்டு அனுசுயாவிடம் பிச்சை கேட்டார்கள். அவள் உணவை பரிமாற சென்றபோது அனுசுயா தேவி நிர்வாணமாக பரிமாறினால் மட்டுமே உணவினை ஏற்றுக்கொள்வோம் என்றார்கள். கலங்காத அனுசுயா தனது பத்தினித்தன்மையால் கணவருக்கு செய்த பாத பூஜை தீர்த்தத்தை மும்மூர்த்திகள் மீது தெளிக்க மூவரும் குழந்தைகளாக மாறினார்கள். பின் நிர்வாணமாக அவர்களுக்கு பால் ஊட்டினார். இவ்வாறு அனுசுயாவை சோதிக்க சென்ற மும்மூர்த்திகளும் ஆடைகள் இல்லாமல் சுயம்புவாக இருக்கின்றார்கள். இந்த கோவிலை நலன் கட்டியதாகவும் பிற்காலத்தில் விக்ரமசோழ மன்னர் சீரமைத்ததாகவும் புராண வரலாறு தெரிவிக்கின்றது. இந்த ஆலயத்தின் சிறப்பு விழாக்கள் என்னவென்றால் சிவராத்திரி, திருக்கார்த்திகை, பிரதோஷம், ஆருத்ர தரிசனம். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாமல்ல இறைவனை வேண்டி
இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.